உலர்ந்து போன எலும்பு தான், ஆனா அதுக்கு காதை மட்டும் உயிரோட விட்டுட்டாரு ஆண்டவர். ஏன்னா அது வார்த்தையை கேட்கணும். ஃபர்ஸ்ட் வார்த்தை இல்லாமல் பரிசுத்த ஆவியின் வேலை நீங்க பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார், பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறார். அதுதான் பைபிளோட பேட்டர்ன். சோ கர்த்தர் வார்த்தையை அனுப்பணும்னு விரும்புறாரு. உலர்ந்து போன எலும்பு தான், காதுகளும் காணோம், அங்க வெறும் உலர்ந்து போன எலும்பு தான் இருக்கு. காத்து இப்படி அடிச்சா அப்படி போகுது, அங்கிருந்து அடிச்சா இப்படி வருது. இந்த உலர்ந்த எலும்பை பார்த்து கேட்கிறாரு, ஓ தீர்க்கதரிசி நீ சொல்லு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சொல்லு. உங்களை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றாரு. கர்த்தர் நிறைய வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் பிரதர், நான் ஒன்ன கூட நான் அனுபவிக்க முடியல. அது எனக்கு தூரமா போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் இப்ப அதெல்லாம் மறந்துட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களை எழுப்புகிற நேரம் வந்தது என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் உயிரடைந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். நீங்க செத்து போய் ரொம்ப நாளா இருக்கலாம், உங்களை கல்லறையிலிருந்து எழுப்பி ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். பவர்ஃபுல் ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர். அவ்வளவு அதிகாரம் உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. உங்க புருஷனை குறித்து ஆண்டவர் பேசினது, உங்க பிள்ளைகளை குறித்து பேசினது, சம்மந்தமில்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பிரதர் நீங்க சொல்லலாம். ஆனா இந்த எலும்புகளுக்கே கர்த்தருடைய வார்த்தை பிரயோஜனப்படும் என்றால், உயிரோடு இருக்கிற உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம், உங்க பிசினஸ் மேல கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றாகிலும் தரையில் விழுவதில்லை. அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, வார்த்தையில் உண்மையுள்ளவருக்கு சகல துதி கன மகிமை.